சகோதரி சுனிதா அவர்களுக்கு சிறப்பு வணக்கம். எனக்கு பிடித்த பணிகள் பண்றதில்லை. மக்களுக்கு என்ன தேவை, மக்களுக்கு என்ன சொல்லணும், தெரியாத உண்மைகள் என்ன சொல்லணுன்றது மட்டும்தான் படமாக எடுத்துட்டு இருக்கேன். அதனால தான் சர்வே பண்ணி 3 படம், லாபகரமான 3 படங்களை கொடுத்துட்டு இப்போ அடுத்த படம் திரௌபதி 2 இந்த மாதம் ரிலீஸ் ஆகுது. வந்திருக்கேன். ஸோ எனக்கு பிடித்த படங்கள் பண்ணால் போக முடியாது. அந்த மாதிரி மக்களுக்கு தேவையான படங்கள் பண்ணுறதால அடுத்தடுத்து படங்கள் பண்ணிட்டு இருக்கேன் தொடர்ந்து. இந்த ஃபங்க்ஷனுக்கு எனக்கும் என்ன சம்பந்தம்னா, தம்பி பிஆர்ஓ புவன் வந்து நான் பழையவங்காரப்பேட்டை பண்ணுறப்ப என் கூட அங்கேருந்து அசோசியேட் ஆகி இந்த அப்புறம் மௌனம் ரவி சாருக்கு அப்புறம் பிஆர்ஓ மாதிரி என் கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த படம் தான் புவன் இல்லை, நான் சுரேஷ் சந்திர சார் கூட ஒர்க் பண்ணுறேன். ஆனால் புவனுக்காக எங்கே கூப்பிட்டாலும் எப்போ கூப்பிட்டாலும் போய் நின்றுடுவேன். அப்படி தான் வந்தேன். ரொம்ப ஹெக்டிக்கான டைம் தான், ரொம்ப டைட்டான ஷெடியூல். இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது. புவன் ரொம்ப கம்பல் பண்ணி கூப்பிட்டாரு. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷம் கூப்பிட்டதுக்கு. இது ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு அரங்கமாக மாறி இருக்கு. அவர் எம்எஸ் மூர்த்தி சார் ரொம்ப பாசிட்டிவாக இருந்தீங்க. ரொம்ப பாசிட்டிவ். உங்கள் பாசிட்டிவ் எப்படின்னா இவ்வளோ பெரிய அரங்கம் ஃபுல்லாக பரவுது சார். அவங்க ரொம்ப பாசிட்டிவாக சார். அதான் சார், அது வந்து ஒரு பிஸ்னஸ் டாக்டிக்ஸ். இங்கே இருக்கிறவங்க பார்த்ததுன்னு வெளியே ஒரு எல்இடி ஸ்க்ரீன் வச்சு 2 ஸ்க்ரீன் 2 திசையில் வச்சிருப்பாரு. ரொம்ப பாசிட்டிவான மனுஷன். கொஞ்சம் சினிமாவும் படிச்சு தான் வந்திருக்காரு. இல்லைன்னா டைட்டில் வந்து அந்த மாதிரி சூஸ் பண்ண முடியாது. ஒரு டைட்டில் அந்த படத்தோட கதையை சொல்லுது. 2வது படம் மாஸ்டர் வந்து ரொம்ப நல்ல ஆக்டர், கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காரு. அந்த டைட்டிலுமே அந்த சைபரின் ரெஸ்கி பற்றின படம், அதை பார்த்தாலே தெரியும். ஸோ அந்த மாதிரி டைட்டில் சூஸ் பண்ணுறப்ப ஒரு சினிமா கற்றுக்கிட்டு தான் சினிமா வந்திருக்காரு அப்படின்னு தோணுது. அதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் அவங்களுக்கே தெரியாமல் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. என்னென்னா அப்பார்ட்மெண்ட் பேஸ்டு மூவிஸ் வந்து சினிமாவில் ரொம்ப கம்மி. அந்த ஜானர் வந்து ரொம்ப சிறப்பான ஜானர். தமிழில் வந்து ஒரு 2 படம், இப்போ ரீசெண்டாக 3 BHKன்னு ஒரு படம், அது அப்பார்ட்மெண்ட்டை பேஸ் பண்ண படம். அண்ட் இதே மாதிரி த்ரில்லர் ஜானர், ஹாரர் ஜானர்லேயே இன்னொரு படம் வந்திருக்கு. அது 13B மாதவன் சார் நடிச்சு, அது ரொம்ப பெரிய ஹிட் பேன் இண்டியா லெவலில். அண்ட் இந்தியா லெவலில் ட்ராப்டுன்னு ஒரு படம் வந்திருக்கு. அதுவுமே இந்தியா லெவலில் ரொம்ப பெரிய பேசப்பட்ட ஒரு அப்பார்ட்மெண்ட் பேஸ்டு மூவி. அண்ட் லைஃப் இன் மெட்ரோ அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கு. இதில் ட்ராப்டும் 13Bயும் ஹாரர் அண்ட் த்ரில்லர் பேஸ்ட் அப்பார்ட்மெண்ட் மூவி. ஸோ அந்த ஜானரில் வந்து படத்தை வந்து ஃபஸ்ட்டு கொண்டு வந்ததுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா அப்பார்ட்மெண்ட் பேஸ்ட் ஜானர்ன்றது ரொம்ப செலக்டட் கிரைட்டீரியாவில் தான் வந்திருக்கு படங்கள். ஒரு பார்க்குற மாதிரியான ஒரு மேக்கிங்கோட ஒரு படம் பண்ணியிருந்தனாலே ரக்ஷிதா மேனனுக்காக இந்த படம் வந்து நிச்சயமாக ஓடும். அவங்க ஒரு ரீசெண்டாக அவங்க படம் வந்து மினிமம் கேரண்டி அந்த மாதிரி அவங்க நம்பி இன்வெஸ்ட் பண்ணி ஒரு படம் எடுத்தால் அந்த படம் திரும்ப வந்துடும் அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க. ஸோ அவங்களை நம்பி ஒரு அப்பார்ட்மெண்ட் பேஸ்டு ஒரு ஹாரர் த்ரில்லர் கண்டிப்பாக இந்த படம் வந்து லாபமாக தான் கொண்டு போய் சேர்க்கும். எல்லாமே கால்குலேட் பண்ணி வியாபாரமாகவே பண்ணியிருக்காரு எம்எஸ் மூர்த்தி சார். அண்ட் அடுத்த படம் எங்கள் இயக்குனர் சங்க தலைவருக்கு வந்து இங்கே அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. என் செயலாளர் பேரரசனுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஆரியவதிகம் சார் படத்துக்கு ஹீரோயின் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சார். பேரரசு சார் ரொம்ப நல்லா ஹீரோ நடிக்கணும்னு பேசிட்டு இருக்காங்க சார். ஹீரோவும் பேரரசு சார். ரொம்ப சந்தோஷம். குடும்ப விழா மாதிரி நடந்திருக்கு. இது வந்து இப்போ எம்எஸ் மூர்த்தி சார் எங்கள் திரையுலகத்தில் ஒரு குடும்பத்தின் அங்கத்தினராக வந்துட்டாரு. இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி அடையட்டும். இவருடைய அந்த நேர்மறை சிந்தனை இந்த திரைப்படத்தின் முழுக்க இருந்து அது மக்கள்கிட்டையும் போய் சேரட்டும் சார். நீங்கள் தொடர் ப்ராஜெக்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக போகட்டும். இந்த படத்தில் வேலை செஞ்ச அத்தனை கலைஞர்களுக்கும் என்னுடைய நண்பர் ராஜேஷ் ஒர்க் பண்ணியிருக்காரு டப்பிங். அவர் தான் எனக்கு படத்துலேருந்து என் கூட டப்பிங் கோஆர்டினேட்டர் இருக்காரு. ஸோ அவருக்கும், தம்பி புவன் அவர்களுக்கும், மாஸ்டர் ஸ்ரீதர் மாஸ்டர், அப்புறம் நிறைய பேருக்கு எங்கள் ஃப்ரெண்ட்ஸு இங்கே வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தேன். ஸோ அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மிகப்பெரிய வெற்றி அடையட்டும். தொடர்ந்து படம் பண்ணுங்க சார். நிச்சயமாக நீங்கள் சினிமாவில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு ஒரு பேர் வாங்கிட்டு தான் போவீங்க சார். வாழ்த்துக்கள் சார். அது பிரமாண்டமான நிகழ்ச்சி. இது இசை வெளியிடுற சொல்ல விட 30 சொல்லலாம். 99, 66 படத்தோட இசை வெளியீட்டு விழா, அஸ்கி ஹவுஸோட துவக்க விழா, எம்எஸ் மூர்த்தி அவரோட மனைவியோட பிறந்தநாள் விழா, இந்த 4 சேர்த்துருக்கலாம். அரங்கம் பெருசாக இருக்குல்ல, இந்த 3 10 அது இன்னும் சேர்த்துருக்கலாம். தமிழ் திரையுலகில் தயாரிப்பாளர்கள் வந்து விளம்பரம் அப்படின்னா நம்ம கலைப்புலி தான் சார்.
இவர் அவரே வச்சுட்டாரு. அவர் ஒரு படத்தை விழுவார். இவர் இங்கே 2 படத்தையும் விளம்பரம் பண்ணிட்டாரு. சினிமா தான் இருக்கணும், உலக தெரிஞ்சாலும் இருக்கணும். அப்போ ஒவ்வொரு இசை வீட்டிலாவும் நானும் உதயகுமார் சாரும் கலந்துக்குவோம். அன்றைக்கி ஈவினிங் தான் ஃபங்க்ஷனாக, அன்றைக்கி 2 பேரும் அங்கே தான் பார்த்துக்குவோம். ஆனால் இன்னைக்கு காலையில் முதல் போகணும். உதயகுமார் சார் தான், தம்பி இன்னைக்கு இசை வீட்டில் இருக்குது வந்திருக்கேன்னாரு. சரி சார் அப்படின்ட்டேன். அப்புறம் மத்தியம் போட்டுட்டார், தம்பி இன்னைக்கு வலுவக்கூட்டத்தில் ஃபங்க்ஷன் இருக்கு வந்திருக்கேன்னாரு. சரி சார். சாயந்தரம் தம்பி நான் கிளம்பிட்டாரு. ஏன்னா எந்த இசையோட இவ்வளோ ஞாபகப்படுத்த மாட்டார், இவ்வளோ ஞாபகப்படுத்துறாரு அப்படின்னா அப்புறம் தெரிஞ்சது அவர் ரக்ஷாவோட ரசிகர், தீவிர ரசிகர். ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணிட்டாரு உலகத்துக்கு, இப்போ திரும்ப இப்பவும் அனௌன்ஸ் பண்ணுறாரு. அவர் இயக்க சங்க தலைவரா, ரக்ஷா சங்க தலைவரா, நிறைய சங்க தலைவராக இருக்கார் அவர். ஆனால் இது ரொம்ப பெருமையாக இருக்காரு. மூச்சு பார்த்தீங்களா எவ்வளோ வளர்ச்சியாக இருக்கு. ரக்ஷா ட்ரெயிலர் பார்த்தோம். இதில் பேய்னு சொல்கிறாங்க, ஆனால் பேய் ஒத்துக்க முடியாது. அவங்க எதை நடித்தாலும் அழகு தான். பையன் நடித்தாலும் ஓகே, போலீஸ் நடித்தா போலீஸும் பண்ணிடுவாங்க. அப்புறம் கிளாமர் குடும்ப பணம் கேட்டா அதுக்கு கலக்கிடுவாங்க. எந்த வேடம் கொடுத்தாலும் அற்புதம் செய்யக்கூடிய ஒரு நடிகை தான் ரக்ஷா அவர்கள். வாழ்த்துக்கள் மேடம். ஓகே, இங்கே வந்து உதயகுமார் சார் வந்து அப்புறம் இன்னொரு ரகசியம், ரக்ஷாக்கா வந்து ஒன்று நம்ம யூனிஸ்மூர்த்தி தயாரிப்புல அடுத்து அவர் தான் இயக்குங்கிற உறுதி சேர்க்கா வந்திருக்கிறார். அந்த படத்தில் ரக்ஷா நான் சொல்கிறேன், நம்ம பேசியா கரெக்டாக இருக்கவாலாம். உதயகுமார் இயக்கத்தில் ரஷ்கா தான் கதாநாயகி. என்ன மூர்த்தி சார் திரும்பிட்டார். ஆமாம், நிறைய கமிட்மெண்ட் இருக்கு. உங்கள் தயாரிப்பு, உதயகுமார் சார் இயக்கம், அதில் கதாநாயகி வந்து ரக்ஷிதா. பூஜை போட்டுருவான், பூஜை போட்ட மாதிரி தான் முடிஞ்சு அனௌன்ஸ் பண்ணியாச்சு இப்போ. அப்புறம் இந்த படம் அதுக்காக ரக்ஷிதா குமார் உங்க நல்ல வரும். இது பேய் படம் அப்படின்னு பார்த்தா கடைசியாக வடந்தான் பேய் படமா, சாங்ஸ்லாம் பார்த்தா பக்தி படமாக இருக்கு. விநாயகர் சாங், அப்புறம் புத்தர் சாங், அப்புறம் கருப்பண்ணசாமி சாங், எல்லாமே சாங் தான். அப்போ ஒரு பக்தி படம் பார்த்த நமக்கு பரவசம் தான் வந்ததை விட ஒரு பேப்பர் ட்ரெயிலர் பார்த்த பயம் இங்கே வரல. அது 3 சாங்கும் எனர்ஜி. அந்த பிள்ளையார் சாங் வந்து ஸ்ரீதர் மாஸ்டர் கலக்கிட்டாரு. சாங் 6 வரைக்கும் அவ்வளோ எனர்ஜி. அப்புறம் கருப்பண்ணசாமி, நம்ம எம்எஸ் மூர்த்தி ஐயா, அந்த கருப்பண்ணசாமி வர கருப்பா பூசுறாருல அவர் தான் கீழே போடணும், எம்எஸ் மூர்த்தியும் போடும், பெரிய போல இருக்கு. அவர் அந்த சாங் கலக்கிடுச்சு. அப்புறம் புத்தர் நம்ம ஞானசந்தைய குறிப்பிட்டாரு, புத்தர் சாங். அப்போ நம்மளுக்கு பிள்ளையார் சாங்கை பார்க்கும்போது ஒரு பரவசம், கருப்பண்ணசாமி சாங்கை பார்க்கும்போது அது வேறு மாதிரி நமக்கு அருள் வருது, அப்படி வருது. ஆனால் புத்தர் சாங் கேட்கும்போது நமக்கு ஒரு அமைதி, நமக்கு ஒரு நிம்மதி. இதுக்கு வேற என்ன பண்ணுது. சமீபத்தில் புத்தரை பற்றி எந்த படத்துலையும் யாரும் சொன்னதில்லை, புத்தரை பற்றி சாங் யாரும் வச்சதில்லை. நான் கடைசியாக எனக்கு ஞாபகம் இருக்கு, உலகிட்டு மலரில் அந்த புத்தர் எம்ஜிஆரும் நமக்கு சண்டை விடுவாங்க. அப்படி எம்ஜிஆர் வெளியே வாழ்ந்துருவார். ஆனால் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு புத்தரை பற்றி ஒரு விஷயம் இந்த படத்தில் சிறப்பு. ஏன்னா நம்மளால் நிறைய சிலையை கடத்திருக்காங்க, ஆனால் ஒரு மதத்தையே கடத்துனாங்கன்னா
அது புத்த மதம் தான். மதத்தை கடத்தினாங்க. புத்தர் இந்தியர், நம்ம இந்திய மொழியில் பிறந்தவர், நம்ம இந்திய மொழியில் ஞானம் பெற்றவர். ஆனா இன்னைக்கு இந்தியா தவிர மற்ற எல்லா நாட்டிலும் புத்த கோயில் இருக்கு. புத்த மதத்துக்கு ஒரு வலிமை இருக்கு. நம்ம இழந்துட்டோம். ஒவ்வொரு சாமிக்கும் ஒரு பவர் இருக்கு. நம்ம அதை சொல்லுவோம், கல்விக்கு ஒரு சாமி, வீரத்துக்கு ஒரு சாமி, செல்வத்துக்கு ஒரு சாமி, உலக காக்கிறதுக்கு ஒரு சாமி, அசுரர் அழிக்கிறதுக்கு ஒரு சாமி. இப்படி நம்ம நிறைய சாமிகள் இருக்கு இந்து மதத்தில். ஆனா ஒரு அமைதிக்கான சாமி, ஒரு ஞானத்துக்கான சாமி, ஒரு சாமி சிலையை பார்த்து உட்காந்தோம்னா நமக்குள்ள ஒரு அமைதி வரணும், நமக்குள்ள ஒரு ஞானம் தோன்ற மாதிரி தோணும். அது அது என்னன்னா புத்தர் தான். அதை இழந்துட்டோம். இந்தியாவில் நம்ம அருமையான ஒரு ஒரு புத்தருங்கிற ஒரு சாமியோட அருமையை இழந்துட்டோம். ஆனால் நம்ம எம்எஸ் மூர்த்தி அவர்களுக்கு நான் ரொம்ப பாராட்டுறது, நன்றி சொல்றது என்னன்னா, நீண்ட நாளுக்கு அப்புறம் ஒரு புத்தர் கோயிலில் புத்தரை பற்றி முழுக்க ஒரு சாங் வச்சதுக்கு அவருக்கு என்னோட நன்றி. இன்னொன்று, பேய் படம்னாலே அது கரெக்டாக எடுத்துட்டாலே பாதி ஹிட்டு. அதுக்கப்புறம் ட்ரெயினை பார்க்கும்போது அது தெரியும் சாங்ஸே அவ்வளோ. ஆனால் 3 சாங்கு பார்த்தா ஒரு சின்ன படம் மாதிரி தெரியல. ஒரு விஜய் படத்தில் ஒரு சாங் மாதிரி, அஜித் படத்தில் ஒரு சாங் மாதிரி. வேதாளத்தில் பிள்ளையார் சாங்கு ஸ்ரீதர் சார், வேதாளத்துலையா பிள்ளையார் சாங் வருமே, ஆமாம் அந்த ரேஞ்சுக்கு இருக்கு சார் பிள்ளையார் சாங். பிடிச்சிக்கும் சார், அந்த ரேஞ்சுக்கு இருக்கு. இப்போல்லாம் சாங் வைக்கிறதுக்கு பயப்படுறாங்க தமிழ்நாட்டில். ஒரு சாங் வைக்கிறதுக்கு பயப்படுறாங்க, ஹீரோக்கு உதி குதிக்கு பயப்படுறாங்க. இப்போ அப்படி இருக்க காலகட்டத்தில் 3 சாங் சொல்லி வச்சாருங்க நம்ம மூர்த்தி. வாழ்த்துக்கள் சார். ஏன்னா பொட்டு வைக்கிறதுக்கும் உகுதி வைக்கிறதுக்குமே பயப்படுறாங்க. எங்க சங்கி இருப்பாங்களான்ட்டு இவர் முச்சம் 3 சங்கி வரும். அதனால ஒரு பேய் படமாக பார்க்கல, இதோட பக்தி படத்தை பார்க்குறோம். எம்எஸ் மூர்த்தியோட தன்னம்பிக்கை, சுறுசுறுப்பு, 2ம் கண்டிப்பாக அந்த படத்தை வெற்றியடைய வைக்கும். நன்றி நன்றி நன்றி.